ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே தமிழன் கேரளா லாட்ரி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்னியாக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், போர்ட் கெஸிங் பார்த்துடலாம். போர்ட் கெஸிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 8-0. ஸோ 8-0-6. ஸோ ஏ போர்டில் 6 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏ போர்டில் 6 எடுத்துக்கோங்க. அடுத்து பி போர்டில் பார்த்தீங்கன்னா 5-8. ஸோ 5-8-0, 5-8-0. ஸோ எப்படி பார்த்தாலும் பி போர்டில் 0 வருது. ஸோ பி போர்டில் 0 உங்கள் கணிப்புலையுமே மேட்ச் ஆகுதா என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சி போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 7-9. ஸோ 7-9-9. ஒன்று சி போர்டில் 9 வரலாம். அப்படி இல்லைன்னா 7-9-3, 7-9-3. ஸோ சி போர்டில் 9 இல்லை 3 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுவுமே பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 8-0-1. ஸோ அதாவது 8-0-1 இருக்குது. ஸோ 8-0. ஸோ ஏ போர்டில் 1 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. முன்ன பார்த்தீங்கன்னா 6 சொன்னேன். அந்த 6க்கு பவர் 1ன்ற மாதிரி கூட வரலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8-9-4-6. அதாவது இந்த இடத்துல பாருங்கள் 4-6-8. ஸோ அது அப்படியே 4-6-8-9ன்னு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி வந்தாக்க நமக்கு பி போர்டில் 9 வரலாம். இது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 197 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 7-9-7. ஸோ 7-9-7. ஸோ சி போர்டில் 7 வரலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு 197ன்ற ஒரு நம்பர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதாவது இது போர்ட் கெஸிங்கில் ஏ போர்டில் 1, பி போர்டில் 9, சி போர்டில் 7. இப்படி பார்த்தாக்க 197. அதாவது ஏ போர்டில் 1, 9, 7, 197 தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா டைரெக்டாகவும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நேற்று சொன்ன மாதிரி ஏபிபிசிஎஸ்சின்னு கூட எடுத்துக்கோங்க. இந்த 197 ஏன் இம்பார்ட்டன்றது இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னே இன்னொரு கெஸிங் பார்த்தீங்கன்னா சி போர்டில் முன்ன 7 சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 6-4-9-4. ஸோ ஒருவேளை முன்ன சி போர்டில் பார்த்தீங்கன்னா 7 சொன்னேன். இந்த இடத்துல பாருங்கள் 6-4-9-4. ஸோ 6-4-9-4 மேபி சி போர்டில் 4 கூட வரலாம். அதாவது ஏ போர்டில் 1, பி போர்டில் 9, சி போர்டில் 4. முன்ன 197 சொல்லியிருந்தேன். மேபி அது 194 வரதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன் இந்த 197 இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்ட்டு இப்போ பாருங்கள். இன்னொரு சார்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சார்ட் பாருங்கள். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இருக்க 364 நமக்கு போர்டு மாறாமல் இங்கே 364 வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க 089, 089 போர்டு மாறாமல் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேபி இந்த 197 அப்படியே இங்கே 197 வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் 197 இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். நமக்கு போர்டு கெஸிங்லேயுமே 197 நல்லா மேட்ச் ஆகுது. ஸோ இது ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு செட் அந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணி சப்போஸ் வரலன்னா லாஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ உங்கள் கணிப்போட மேட்ச் ஆனால் மட்டும் ஜஸ்ட் ஒரே ஒரு செட் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஆப்ஷனில் விட்டுருங்க. அடுத்து இன்னொரு 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 857. முந்தின நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 857. இங்கே நமக்கு 857 வந்திருக்கு. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 089. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 089. ஸோ நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா 596. ஸோ இன்றைக்கி இந்த 596 அதாவது எப்படி வந்திருக்குன்னா 857-5089 அப்படியே வந்திருக்கிறதுனால இதுவுமே நமக்கு 596ன்னு போர்டு வராமல் 596ன்னு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு செட் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆனால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரே ஒரு 4D பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா எல்லாமே ரொம்ப பக்காவாக மேட்ச் ஆகுது. ஸோ எதுவுமே ஆப்ஷனில் விட முடியலை. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் எல்லாமே சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முந்தின நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்க 9857. ஸோ நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் 8574 இருக்குது. இந்த 4க்கு பவர் எடுத்தால் 9. ஸோ 857 3D நமக்கு 4D அப்படியே வந்திருக்கு. ஸோ நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4089. இந்த இடத்துல பாருங்கள் 4089 போர்டு மட்டும் மாறி இருக்கு. ஆனால் 4D அப்படியே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இந்த 8146 இருந்து தான் எடுப்போம். 8146 இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால சப்போஸ் 4D எல்லாம் ட்ரை பண்ணுறவங்க இந்த 8146 வந்து நீங்கள் பாக்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2 நாள் கண்டினியூவாக 4D வந்திருக்கு. ஸோ 3வது நாளுமே 4D இல்லைனா கூட அட்லீஸ்ட் 3 டிஜிட்டாச்சும் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது சப்போஸ் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் நீங்கள் வந்து இது பாக்ஸில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நான் பாக்ஸ்லாம் ட்ரை பண்ண மாட்டேன், எனக்கு ஏதாச்சும் 2 நம்பராக சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வந்து 6, 8, 4 அப்படி இல்லைன்னா 4, 6, 8, 1 இது 2 கொஞ்சம் சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது 2 டேரெக்டாக ட்ரை பண்ணுறவங்க இது 2 வேணாக்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாக்ஸில் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் பாக்ஸ்லேயே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல் போர்டில் 6, 8, 3 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 6, 5, 1, பி போர்டில் 0, 8, 9, சி போர்டில் 3, 9, 4 எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 68, 63, 66, 69, 14, 64,
60 97 எடுத்திருக்கேன். 4Dல 46 81 16 84 68 14 06 8 8 7 எடுத்திருக்கேன். 3Dல பார்த்தீங்கன்னா 603 683 609 689 663 596 197 687 614 எடுத்திருக்கேன். ஸோ இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் முன்ன சொன்ன 194மே உங்கள் ஆப்ஷனில் வந்தாக்க நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனில் விட்டுடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எல்லாருமே வீடியோ பார்க்குற எல்லாருமே முடிஞ்சால் ஒரே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் மறக்காமல் பண்ணிவிடுங்க. உங்கள் கெஸ்ஸிங் என்னன்றதுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.